வெள்ளையங்கிரி இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசுல ஒரு சிலிர்ப்பு வருது இல்லையா? குறிப்பா ஆன்மீகத்தின் உச்சம் தொடும் இயற்கை அன்னையின் அரவணைப்பில் அமைந்த இந்த வெள்ளையங்கிரி மலை யாத்திரைக்கான நேரம் இது. 7 மலைகள் 7 உலகங்கள் போல நம்மை பரவசப்படுத்தும் அனுபவம் இது. சிவனின் பாதச்சுவடுகள் பதிந்த புனிதமான பாதை, நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் பாதை. இது ஒரு தெய்வீக பயணம். இந்த பயணத்துல என்னென்ன சவால்கள் காத்திருக்கு, எப்படி தயாராகணும், எந்த வழியில போகலாம், எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வெள்ளையங்கிரி 2025 பயணத்துக்கு உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன். இந்த காணொலியை முழுசா பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய. இப்ப வாங்க நம்ம இந்த வெள்ளையங்கிரி 2025 பயணத்துக்கு ஒன்னா சேர்ந்து போவோம். வணக்கம், வந்தனம், வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். அதில் 8:30 ஆரம்பிச்சேன். நான் 5:28 தான் சாமி பார்த்துருக்கேன். இவர் தான் பாதை அமைச்சு கொடுத்தவர். நீங்க ரெஸ்கியூ ஆபரேஷன் இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. வெயில் ஏறுது, ரொம்ப கஷ்டங்க. நான் அத்தை மாதிரி குளிர்ந்து வராங்க. கட்டு விரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அந்த விஷம் கடிச்சதுமே என்னன்னா ரத்த நாளங்களை உடனே பாட்டிடும். சூப்பரான வியூ கை. ஆனால் வர வரைக்கும் நாக்கு தள்ளிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு வந்துடாதீங்க. இந்த வெள்ளையங்கிரி மலை கோயம்புத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அமைஞ்சிருக்கு. இதுக்கு தென்கைலாயம் அப்படின்னு இன்னொரு பெயருமே இருக்கு. இந்த மலையேற்றம் 7 மலைகளை கொண்டது. ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு தனித்துவமான சவால்கள் இருக்கு. இந்த மலை பயணத்தோட முக்கியமான பாதைகளை பற்றி பார்ப்போம். உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் வெள்ளையங்கிரி பயணம் மேற்கொள்ளணும்னா நீங்க கோயம்புத்தூருக்கு வந்துடணும். கோயம்புத்தூர்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூண்டி அடிவாரத்துக்கு சிறப்பு பேருந்துங்க தமிழக அரசால இயக்கப்படுது. பஸ் டிக்கெட்டுக்கான கட்டணம் ஒருத்தருக்கு 60 ரூபாய் வசூல் பண்றாங்க. நாங்களும் அந்த சிறப்பு பேருந்துல தான் பூண்டியில இருக்க வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு போய் ரீச் ஆனோம். இதுதான் நமக்கு மலையேற்றத்திற்கான அடிவாரம். நீங்க உங்க சொந்த வாகனத்திலே வந்தா கூட கோவிலுக்கு எதிர்க்க மிகப்பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. இந்த பூண்டி கோவில் எப்பவுமே ஓப்பன்ல இருக்கும், வருஷத்துல 365 நாளுமே. ஆனா 7வது மலை உச்சியில இருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னா பிப்ரவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் தான் வனத்துறை அனுமதி கொடுப்பாங்க. அந்த டைம்ல மட்டும்தான் நாம உச்சத்துல இருக்கிற சிவனை வழிபட முடியும். மறக்காம இந்த மூங்கில் கம்புங்களை வாங்கிக்கோங்க, 30 ரூபாய். இன்கேஸ் நீங்க இங்க வாங்க தவறிட்டீங்கன்னா கூட மலை ஏறிட்டு இருக்கும் போது மலை ஏற ஆரம்பிச்ச கொஞ்ச தூரத்திலேயே நமக்கு வலது புறத்துல கொம்புங்களை நிறையவே தூக்கி போட்டிருப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் கூட்ட நெரிசல் டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்குமாங்கிறது தெரியாது. அதனால கீழவே ஒரு 30 ரூபாய் கொடுத்து ஒரு மூங்கில் கம்பை வாங்கிட்டு போங்க. ரொம்பவே உறுதுணையா இருக்குங்க. உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு கடை தெருவுங்க இருக்குங்க. உங்களுடைய பயணத்துக்கு மினிமமா ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது எடுத்துக்கோங்க. கூடவே எடுத்துட்டு போறதுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அது போல ஐட்டம்கள்லாம் வாங்குறதுக்கு இதுதான் ஒரே ஆப்ஷன். மேலே கடைகள் இருக்குங்க, அங்கேயுமே நீங்க தேவையானது வாங்கிக்கலாம். ஆனா அங்க உங்களுக்கு நீர்மோர், கூழ், பழங்க, வெள்ளரிக்காய், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இது போல தான் கிடைக்குங்க. 6 மணி நேரம் தேர முடியுமா? 6 மணி நேரம் தேர முடியுமா? ஏன்னா எப்போ வந்தது இங்க? கடந்த வருஷம் எதிர்பாரா விதமா நிறைய கூட்டம் வந்து சில உயிரிழப்புங்களே ஏற்பட்டுடுச்சு. அதை கருத்தில் கொண்டு சில ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்க வர வேண்டாம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வனத்துறை சார்பா மேற்கொள்ளப்படுது. நம்ம உடம்ப நாம தான் பாத்துக்கணும். கோயிலுக்கு போறதை விட நம்ம உயிர் ரொம்ப முக்கியம். அதனால இந்த போர்டில் இருக்கிறதையுமே ஒரு டைம் வாசிச்சு பார்த்துட்டு மேலே ஏறுற முடிவை நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மலையேற்றம் அவ்வளவு சுலபமான மலையேற்றம் கிடையாது. அது போன அப்புறம் தான் நானே உணர்ந்தேன். இங்கே அன்னதான கூடமே உண்டு. சாப்பிடாம ஏறினா தான் ஏற கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அன்னதானம் சாப்பிடாம தான் ஏறினேன். உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் இருக்க பூண்டி விநாயகர் கிட்டையும் அடிவாரத்தில் இருக்க வெள்ளையங்கிரி ஈசன் கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழே வனத்துறை சார்பா சோதனை சாவடி வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக்ஸ் வேஸ்ட், வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. முக்கியமா நீங்க அதை எடுத்துட்டு போயே ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் 20 ரூபாய் டெபாசிட் செலுத்தி அது மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த ஸ்டிக்கர் ஒட்டின பொருளுங்களெல்லாம் நீங்க காமிச்சு கொடுத்த டெபாசிட் தொகையை திருப்பி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் 20 ரூபாய் கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
முதல் மலை ஆதி வெள்ளையங்கிரி மலை. இந்த மலையில செங்குத்தான படிகள் நம்மை வரவேற்கும். ஒவ்வொரு படியும் கவனமாக ஏற வேண்டியதா இருக்கும். தொடக்கத்துல இருந்தே சவாலா இருக்கக்கூடியது தான் இந்த முதல் மலை. மலை முழுக்கவே செங்குத்தான படிகள் தான் நம்ம ஏற வேண்டியிருக்கோம். ரொம்பவே கடினமான மலையேற்றம் தான் இது. வெள்ளையங்கிரி மலையேற்றத்திலேயே முதல் மலையும் 7வது மலையும் தான் ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போதான் நான் அனுபவிச்சுட்டு முதல் மலையில ஏறிட்டு இருக்கேன். இதை தாண்டிட்டோம்னா நமக்கு வெள்ளை பிள்ளையார் கோவில் வரும். அந்த வெள்ளை பிள்ளையாரை தரிசிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிற இடம் அங்க இருக்கும். கடைகளுமே இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம பயணத்தை தொடரத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும். இந்த வெள்ளை பிள்ளையார் கோவில் வந்ததுமே நம்முடைய முதல் மலையோட பயணம் முடிஞ்சது அப்படிங்கிறது அர்த்தம். மேலே எத்தனை கடைங்கண்ணா? மேலே மலைக்கு 1-2 கடை இருக்கு. சரி. ஃபஸ்ட்டு மலை முடிச்சிச்சுங்க. கஷ்டப்பட்டு தான் ஏறி இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 hour ஏறினேன். ஸோ காலையில் 8:45 ஸ்டார்ட் பண்ணி 9:45 முடிச்சிருக்காங்க. இந்த கோயில் வந்தோடனே இதுதான் வெள்ளை விநாயகர் கோயில். ஸோ செங்குத்தான ஏரியா முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இது போல தான் இருக்கு. மலைக்கு போறீங்க? 7வது மலைக்கு எவ்வளோ நேரத்தில் ஏறுவீங்க? ஒரு 2 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் போவீங்களா? சிவராத்திரி அன்னைக்கு போடுறதாக இன்னைக்கு கிடையாது. கீழே அன்னதானம் எப்படிக்கும்? டெய்லியும் இருக்குங்களா? இது மேலே இங்கேயே செஞ்சு எடுத்துட்டு போயிடுவாங்களா இல்லை மேலே சமைக்கிறாங்களா? ரெடிமேட் சப்பாத்தி. ஓகே, செஞ்சே இருக்கும். அங்கே போய் ஹீட் பண்ணி போட்டுப்பாங்க. ஓகே. இது ஊறுகாய் சப்பாத்தி. எத்தனை முறை ஏறுறீங்க ஒரு நாளைக்கு நீங்க? ஒரு முறை தான். டெய்லியும் ஏறுவீங்களா? உங்களுக்கு இந்த சீசன் மட்டும் தான் உங்களுக்கு வேலை? எவ்வளோ கிலோ இருக்கும் இதெல்லாம்? 25 கிலோ. வா, நாம இந்த வெயிட் தூக்கத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த பேக்கை நீங்க சாதாரண தூக்கிட்டு போயிடுறீங்க. இல்ல 25 கிலோ மூட்டை வீட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். கீழே இருந்து நம்மள அரிசி வாங்க சொன்னாங்கன்னா சீக்கிரமா இறங்கிடுவீங்களா நீங்க? 2 மணி நேரம். ஓகே. 5 மணி நேரம் ஆகும். போறது வர்றது 5 மணி நேரம். நாங்க போறதுக்கு 7 மணி நேரம் ஆகும் போல. இப்ப யாருன்னா பக்தருங்க ஏதோ கொடுத்து அனுப்பணும்னா அது கூட எடுத்துட்டு போவீங்களா? மேல கோயிலுக்கு ஏதோ கொடுக்கணும் அது மாதிரிலாம் அது இருக்கு. யாராவது அரிசி எடுத்து வராங்க கொடுக்குறாங்க, புத்தி அதெல்லாம் கொண்டு போறாங்க. சரிங்க, தேங்க்ஸ். தேங்க்யூ. 2வது மலை கொஞ்ச தூரத்துக்கு சமதளமான பாதையாவே தெரிஞ்சாலுமே அங்கேயும் பாறைகளாலான படிக்கட்டுங்களை வச்சு ஏத்தமான பாதை தான். அதுவுமே முதல் மலை அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கடினமான மலை பாதை தான். 2வது மலைக்கு அடையாளம் நம்மளை சுற்றி மூங்கில் காடுகளா இருக்கும். இந்த இடத்துல கவனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெள்ளையங்கிரி மலைகள்ல யானைகளின் நடமாட்டம் அவ்வப்போது இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 2025வது வருஷம் ஒரு யானை கோவில் திறந்த சில நாட்களிலேயே வந்து ரொம்பவே அட்டகாசம் பண்ணிட்டு போச்சு. அந்த காணொலி எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போச்சு. யானைகளின் நடமாட்டம் இருக்கக்கூடிய மலைகள்ல வெள்ளையங்கிரி ஒண்ணு. அதனால நமக்கு கவனம் தேவை. இந்த 2வது மலை ரொம்ப ரம்மியமா சைலண்டா இயற்கையோட அழகுல பறவைகளோட சத்தம் இது மட்டும் தான் நமக்கு அந்த இடத்துல கேட்கும். ஸோ 2வது மலை முடிஞ்சிடுச்சு. கடையில் இதுதான் 2nd மலையோட எண்டுன்னு சொல்றாங்க. இங்கேருந்து 3rd மலை ஸ்டார்ட். பல சின்ன பாதைகள் பிரிது. அங்க சின்ன சின்ன குகைங்க இருக்குங்க. விருப்பம் உள்ளவங்க அந்த பக்கம் போய் அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. வழுக்கப்பாறை ஸ்டார்ட்டு. நான் ஷூ போட்டு தாங்க ஏறுறேன். ஷூ போட்டு ஏறேன்னு திட்டாதீங்க, காரணமாக தான் செம்ம மூச்சு வாங்குது. இந்த 2வது மலையோட பாதை வழுக்கு பாறையில் வந்து முடிவடையுதுங்க. ரொம்ப ஈஸியாக நினச்சின்னு வந்துடாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் வித் ஹில்ஸ். வெள்ளிக்கிழமை மத்தியானம் காலை உணவு. இது செம்மையாக இருக்குங்க. நீலகிரி மவுண்டன் ரேஞ்சு தூரத்தில் தெரியுது. சூப்பர் டிஃபன் சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுருக்கோங்க. இதோ இவர் தான் ஹாப்பி டு ட்ராவல். சூப்பராக இருக்குல்ல, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு. ஸோ அவரும் சூப்பரான கண்டென்ட்லாம் போடுவாருங்க. இவரை பற்றி பேசிட்டு இருக்காரு. அவருன்னு சொன்னாங்க. அவர் தான் அவர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவர் சேனலை பாருங்க. அவர் சேனலை நீங்க பாருங்க. போயிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்பதான் கோயிலுக்கு வந்துட்டோம் ப்ரோ. கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா போகும்போது இதே மாதிரி போறோம் ப்ரோ. போகும்போது நாங்களும் புலம்பிட்டே போறோங்க. நீங்க எப்போ இருந்தீங்க? நேற்று காலையில 10 மணிக்கா? அவங்க தங்கிட்டுமா? மேல தங்கிட்டீங்களோ? தங்க வச்சுட்டு ஏன்
உடம்பு அப்படி ஜுரம் என்ன ப்ரோ ஏறிட்டு இறங்கிடுங்க இப்பயே மேல மட்டும் தங்கணுங்கிற ஸ்கிரிப்ட் தங்குறதெல்லாம் பிளானிங் இல்லை எதுவும் பிளான் இல்லை. இல்ல தங்க முடியாது, தரத்தி விட்டுருவாங்க குளிரே. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாரும் பயமுத்தி அனுப்புறாங்க. ரொட்டி வேணுங்களா? எவ்வளவு கூலிங் இருக்கும் ஆ இந்த கூலிங் வேலை இருக்கும். போயிட்டு வந்துருக்கீங்க. அங்க ஒருத்தர் போனாரு, டர் ஆகிட்டு போயிருக்காரு இப்பதான் நம்மள. 3வது மலையில பாம்பாட்டி சித்தர் சுனை வருது. அங்க கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கிட்டோம். இந்த சுனைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு குடிநீர் இந்த சுனை ஊற்றுல வர தண்ணிங்க தான். ஸோ இதை மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கிற பாட்டிலுங்கள்ல பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு பயணத்தை 3வது மலையில தொடர்ந்தோம். அப்பதான் வழியில நமக்கு பாம்பாட்டி சித்தர் குகையை தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சிது. பொறுமை பொறுமை. அங்கிருந்து திரும்பி மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். எச்சரிச்சுட்டு போனவர் எந்த வகையில சொன்னாருன்னு தெரியல. உண்மையான சவால் எனக்கு இதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிச்சுதே. நான் ரொம்பவே நொந்து போற அளவுக்கு தான் இந்த சவாலை நான் சமாளிக்க வேண்டியதா இருந்தது. அதுதான் கடும் வெயில் மற்றும் குடிநீர் பற்றாக்குறை. உங்களுக்கு மட்டுமே வரும். 5வது மலை. சரி, இது 3வது மலை கணக்கா 4வதா? 3வது மலை கணக்கு. 1 மணி நேரம் ஆகும்ல. இங்க இருந்து இது தாண்டி இந்த அளவோட கொஞ்சம் கூட போகும்போது தான் 4வது மலை ஸ்டார்டிங். ஓகே, 4வது மலை ஸ்டார்டிங். ஆனா இப்ப நீங்க இங்க இருந்து போறீங்க இல்ல, இதை விட்டுருங்க. இங்க அந்த கடை இருக்கு இல்ல, ஓகே, அதுல இருந்து அந்த அடுத்த 4வது மலை ஸ்டார்டிங் ஆகிற வரைக்கும் தூரம் தான். அடுத்த 5வது மலை போறது. அது பக்கம். ஆனா கொஞ்சம் சிரமம். 4வது மலை கொஞ்சம் சிரமம். இப்படி மேட்டு எடுத்து வைக்கணும். அப்படியே ஹைட்டா இருக்குமோ? ரொம்ப ஹைட்டா இருக்கும். ஒரு 1.5 feet 2 feet இருக்கும் உங்களுக்கு. நான் சொன்னேன்ல உங்களுக்கு. அதான் முழங்கால் திட்டு. ஓகே. ஜாயிண்ட் பெயின் எல்லாம் 10 நிமிஷத்துல 3வது மலை முடிச்சிடும். ஓகே, அது வந்து பிக் சேலஞ்ச் ஆஃப் 4th மலை. எனக்கு இங்கேயே சேலஞ்சா தான் இருக்கு. சங்கர் வந்து ஏறி இருப்பாரு. சங்கர் மேபி ஃபிட்டா தான் இருப்பான், ஏறுவான். சங்கர் வெறும் காலில் ஏறினா தான் கஷ்டம். 3வது மலையில கைத்தட்டி சொன்ன வந்துச்சு. பட் நான் தண்ணி பிடிக்கலான்னு போகும்போது கூட்டம் நிறைய இருந்ததுனால அடுத்த இடத்துல பிடிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். தண்ணி பிடிக்காம போயிட்டேன். அது தவறுங்கிறத அப்புறம் தான் உணர்ந்தேன். ஏன்னா வர வழியில நான் எங்க விசாரிச்சாலுமே இதுக்கு மேல எங்கேயுமே தண்ணி கிடையாது, 7வது மலைக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் பதறி போயிட்டேன். என்னோட பாட்டில்ல 1/4 பாகம் தண்ணி தான் வச்சுட்டு போயிருக்கேன். பட் தண்ணி பிடிக்காம விட்டது என் தப்பு தான். இந்த தப்பு நீங்க யாரும் பண்ணாதீங்க. மொத்த பிரயாணத்திலேயே குடிநீர் ஆதாரமா நான் வெறும் 3 சுனைகளை தான் பார்த்தேன். ஆகையால எங்கேயுமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கூட்டமே நின்னா கூட நின்னு புடிச்சிட்டு போங்க. ஏன்னா வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு மத்தியான நேரத்துல நீங்க மலையேறும்போது. செங்குத்தா இருக்குது கைஸ். 4வது மலை உச்சி வந்திருக்கோம். 4வது மலை ஸ்டார்டிங் நினைக்கிறேன். இது அப்படிதான் சொன்னாங்க. வியூ செம்மையா இருக்கு. சரியான வியூ. ஆனால் இதுக்கப்புறம் உச்சி வெயில். மணி 12:45. வாட்செல்லாம் தூசி ஆகி கிடக்குது. சூப்பரான வியூ கை. ஆனால் வர வரைக்கும் நாக்கு தள்ளிடுச்சு. இங்கே ஒரே லெமன் கிராஸ் காடாக இருக்குங்க பாருங்க. சரியான லொக்கேஷன். ஆனால் கஷ்டப்பட்டு வரணும். எனக்கு பெரிய சவாலாக வந்து முடிஞ்சது இந்த கடும் வெயிலும் குடிநீர் பற்றாக்குறையும். வாய் வறண்டு போச்சு, தசை பிடிப்புங்க ஏற்பட்டுடுச்சு, வெயில்னால சோர்ந்துட்டேன். கூடவே தமிழ்ல குறக்க வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல சியாட்டிகா நர்வ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும்னா நம்ம இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஒரு மாதிரி நரம்பு பிடிச்சி இழுக்கும். நீர் சத்து உடம்புல குறையும் போது இது நடக்கும். வழி ஃபுல்லா எனக்கு ஒரு 6 டைம் வந்ததுங்க.
ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அந்த டைம்ல. அந்த மாதிரி நேரங்கள்ல வெயிலோ நிழலோ எனக்கு உறுதுணையா இருந்தது என் கையில இருந்த மூங்கில் தடி தான். அது மேல சப்போர்ட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் காலுங்களை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நின்னுடுவேன். மத்தியான உச்சி வெயில்ல உட்காரவும் இடம் இருக்காது. அப்படியே அதை வச்சுட்டு நிக்கும் போது கால்கள் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இழுத்து இழுத்து பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நடப்பேன். நத்த மாதிரி ஊர்ந்து போக வேண்டியதா இருந்தது. இங்க இருக்கிற ஒவ்வொரு மலைங்களுக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. குறிப்பா 4வது 5வது மலைங்களை விபூதி மலைன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற மண்ணோட தன்மை ரொம்ப மணலா விபூதி மாதிரி வெள்ளையா இருக்குங்க. இத மக்கள் வீட்டுக்கும் எடுத்துட்டு போறாங்க, சில பேர் நெத்தில இட்டுட்டும் போறாங்க. இதோ இங்க ஈஸியா ஜூம் பண்ணி காட்டிட்டேனே, இந்த கல்லு பேரு தான் பீமன் கலியுருண்டை. இப்ப நான் காட்டுற இந்த டைமுக்கும் நான் பீமன் கலியுருண்டை கிட்ட போய் ரீச் ஆகுற டைமையும் கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். அதை பாருங்க, நான் எவ்வளவு நேரம் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். ஒட்டன் சித்தர் சமாதி இவர் தான் பாதை அமைச்சு கொடுத்தவரு இந்த மலைக்கு. அப்படி நம்ம பயணத்தை நோக்கி போகும்போது தான் ஒட்டஞ்சித்தரோட ஜீவ சமாதியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே வணங்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நாம பயணத்தை மேற்கொண்டு தொடர்ந்தோம். வெயில் ஏறுது, ரொம்ப கஷ்டங்க. நான் அத்தை மாதிரி ஊர்ந்து வராங்க. 5 மணி நேரத்துக்கு இவ்வளோ தூரம் எப்படின்னு எனக்கும் தெரியல. நான் ஒட்டன் சித்தர் சமாதி கிட்ட இருக்கேன் இப்போ. தெரியலங்க. உச்சி வெயில்ல நடக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால வெயில் தாக்கம் ஒத்துக்காதவங்க தயவு செஞ்சு வெயில் நேரத்துல மலை ஏறத தவிர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் எதுக்காக காட்டுறேன்னா, என்னென்ன மாதிரி எல்லாம் கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்க மக்கள் அப்படிங்கிறது கிளீனா புரியணுங்கிறதுக்காக தான். எந்த ஒரு வீடியோலயும் இது போல கஷ்டப்படுறத காமிச்சது இல்ல நான் பார்த்த வரைக்கும். வெள்ளையங்கிரியோட டீடைல்ஸ் கொடுக்குறாங்க, பட் இது போல பிராக்டிக்கலா எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதை காட்டுறதுக்காக தான் இந்த காணொளி நான் பதிவிடுறேன். இந்த பீமன் கலியுருண்டை 5வது மலையில இருக்கு. இந்த பீமன் கலியுருண்டை இருக்க உச்சியை போய் அடைஞ்சாதான் 7வது மலை நம்ம கண்ணுக்கே தெரியும். இந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோங்கிற அந்த களைப்பே அந்த இடத்துல தான் போகும். அந்த ஒரு தருணத்துக்காக நானும் ஆவலோட ஈசனை மனசுல நினைச்சுக்கிட்டு பொறுமையா நடந்து போயிட்டே இருந்தேன். மனசுல ஏகப்பட்ட குழப்பங்களும் சஞ்சலங்களும், இவ்வளவு கஷ்டப்பட்டு வருமே திரும்பி போயிடுவோமாங்கிற குழப்ப நிலையும் என் மனசுல நிறையவே இருந்தது. அந்த மலையோட அழகை பார்த்த உடனே, அந்த காட்சியை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள இருந்த எல்லா கவலையும், கஷ்டப்பட்டு வந்த எல்லா வலிகளும் அப்படியே வெளியில போற மாதிரி மெய் சிலிர்த்து போயிடுவோங்க. இந்த 6வது மலையோட மேட்ல இருந்து கீழே இறங்கின பிறகு ஆண்டி சுனை இருக்கும். இந்த ஆண்டி சுனையில ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. அவரு தண்ணிக்குள்ள இருப்பாரு. நீங்க உச்சி வெயிலே வந்தா கூட ஆண்டி சொனையில தலை மூழ்கி எந்திரிக்கும் போது தண்ணியோட சில்னஸ் உங்க உடம்புல இருக்க மொத்த வலியையும் தூக்கி எடுத்துருங்க. ஆண்டி சொனையில இருக்க தண்ணியோட சில்னஸை பத்தி சொல்லணும்னா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து ஒரு டப்ல ஊத்தி அப்படியே அதுக்குள்ள குதிச்சோம்னா எப்படி இருக்குமோ அதுதாங்க ஆண்டி சொன்ன தண்ணி. குளிச்சுட்டு அங்க இருந்த சிவனை வழிபட்டுட்டு 7வது மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு சுனை இருக்கு. அங்க வேண்டிய அளவுக்கு தண்ணியை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா மலையில இதுக்கப்புறம் எங்கேயும் தண்ணி கிடையாது. நீங்க சாமி பார்த்துட்டு திரும்பி இந்த இடத்துக்கு வந்தாதான் குடி தண்ணீர் கிடைக்கும். மேகங்கள் தவழ மலை முகடுகள், அமைதி தழுவ அடர்ந்த காடுகள், தெய்வீகத்தின் நிழல் படிந்த பாதைகள். இது வெள்ளையங்கிரி 7வது மலை சிகரம். சிவபெருமானின் அருள் ஒளி வீசும் புண்ணிய பூமி. எளிதான பயணம் அல்ல இது, சவால்கள் நிறைந்த பாதை. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஒரு புதிய அனுபவம், ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒரு புதிய தரிசனம். உடலும் மனமும் சோர்ந்து போகும் தருணங்கள், ஆனால் விடாமுயற்சியின் வலிமை, நம்பிக்கையின் ஊற்று நம்மை முன்னே தள்ளும். இயற்கையின் பேரழகு நம்மை மெய்மறக்க செய்யும் காட்சிகள். ஒவ்வொரு கணமும் ஒரு ஓவியம், ஒவ்வொரு நொடியும் ஒரு கவிதை. சோர்வுடன் உச்சத்தை அடையும் போது கிடைக்கும் மனநிறைவு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆனந்தம். நம்மை நாமே வென்ற ஒரு பெருமிதம். வெள்ளையங்கிரி வெறும் மலை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக தலம். அங்கு அமைதி நிலவும், அங்கு சக்தி பெருகும், அங்குதான் சிவன் வாழ்கிறார். என் கூட வந்த நண்பரோட வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியல. 4வது மலை உச்சி ஏறிந்திலிருந்து அவரை ஆண்டி சொனையில தான் பார்த்தேன். அவர் ஆல்ரெடி நைட்டுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் புக் பண்ணிட்டே வந்திருந்தாரு.
என்னால் அவர் ட்ரெயின் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக அவரை முன்னாடி போக சொல்லிட்டேன். நான் பொறுமையாக நத்த உருந்து போகிற போல தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு 2 காலிலையுமே தசைப்பிடிப்பு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் நான் பின்வாங்காமல் முன்னேறி போயிட்டே இருந்தேன். மனசில் 1008 சஞ்சலங்களும் வந்துட்டே இருந்தாலுமே திருப்பி போயிடலான்னு என் மண்டை எனக்கு சொன்னாலுமே நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், கண்டிப்பாக ஈசனை பார்த்துட்டு தான் போவேங்கிற ஒரு வெறியோட முன்னேறிட்டே இருந்தேன். உள்ளுக்குள்ள இருந்த எல்லா கவலையும், இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்த எல்லா வலிகளும் அப்படியே வெளியில போற மாதிரி அந்த மலையோட அழகை பார்த்த உடனே மெய்சிலிர்த்து போயிடுவோங்க. அந்த தரிசனம் வெறும்னா பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு ஃபீலிங், ஒரு அனுபவம். என் மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி, ஒரு தெய்வீக அதிர்வு அப்படியே பரவிச்சு. கொஞ்ச நேரம் அங்கவே கூட்டம் இல்லாததுனால அவர் எதிர்க்கவே சற்றே உட்கார்ந்து இலைப்பாரிட்டு கீழே இறங்க வேண்டியதுதான். சிவபெருமானின் சுயம்புலிங்கத்தை தரிசிச்சுட்டு சுற்றிலும் தெரிகிற அந்த இயற்கை காட்சிகள் அப்படியே மனதிற்கு ஒரு அமைதி தரம் பாருங்க. வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. அந்த இடத்துல நின்று அனுபவிக்கணுங்க. இவ்வளவு நேரம் கிளைமேட் பெருசா டிஃபரன்ஸ் தெரியலனாலும் நுழைஞ்ச உடனே எடுத்தது பாருங்க ஒரு குளிர். அந்த வெயில்ல வந்த எனக்கு அந்த குளிர் அப்படியே ஆப்போசிட்டா, அதை சொல்ல வார்த்தை இல்லைங்க. அப்படி ஒரு காத்து, அப்படி ஒரு குளிர், அந்த ஒரு சில்னஸ். இவ்வளோ நேரம் வேர்த்து விறுவிறுத்து வந்த எனக்கு, வெயில் அதிகமா இருக்குதுன்ட்டு சட்டையை கட்டி போட்டு நடந்து வந்த எனக்கு அந்த இடத்துல தாங்க முடியலங்க. அப்படி ஒரு குளிர். வெள்ளையங்கிரி டாப் 5:28 PM. காலைல 8:45 ஆரம்பிச்சேன். நான் 5:28 தான் சாமி பார்த்துருக்கேன். காலு பிடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. நான் சதுரகிரியும் பர்வதமலைலாம் போனப்போ இருந்த ஃபிட்னஸ் இல்லை. 1 year கேப்பு தான், பட் வாட்டி எடுத்துச்சு என்ன. அன்னைக்குமா ஸ்டே பண்ண போகிறேன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், கீழே இருந்து பார்க்குறது இந்த பாறையை தான். ஆனால் இங்கே வந்து ரீச் பண்ணுறது வேற லெவல் அனுபவங்க. எவ்வளோ குப்பை பாருங்க, இங்கே எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்குமே உண்டு. நாம அங்கே போய் நம்ம எடுத்துட்டு போகிற குப்பைகள் எல்லாம் போட்டுட்டு வர்றது ரொம்பவே தவறான செயல். அதுக்கு மாற்றா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பொருளுங்க பிளாஸ்டிக் இருக்குன்னா மட்டும் நீங்கள் எடுத்துட்டு போங்க. ஆனால் எடுத்துட்டு போனா போலவே திருப்பி எடுத்துட்டு வர்றதும் நம்ம கடமை தாங்க. இந்த காற்று விரைச்சி வைக்குது, ஒன்றும் முடியலை. ஏற்கனவே வாட்டி வதக்கி எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்க திரும்பி கீழே இறங்குறது எப்படி சாத்தியம்னு தெரியல. மேபி ஸ்டே பண்ணுவோம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலாக இங்கே ஒரு கிளி ஒன்று எதிர்காத்துல பறந்துருந்தது. இவ்வளோ நேரம் எதிர்காத்துலேயே பறக்க ட்ரை பண்ணி ஒரே இடத்துல இருக்கு. இப்போ பாருங்க, மறுபடியும் அதே போல் நிற்குது. நான் எதுவும் சேஞ்செலாம் பண்ணல. இங்கே பாருங்க, அதே இடத்துலயே நின்றுட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் மூவ் ஆகுதா? இங்கே பாருங்க, ஒரே இடத்துல நிற்குது. சேஞ்சே பண்ணல பாருங்க. ரொம்ப நேரமாக இருந்தது. வீடியோ எடுத்த உடனே பறக்க ஆரம்பிச்சிச்சு. இப்பயும் ஒரே இடத்துல நிற்குது. அங்கே பாருங்க, பாயிண்டாக தெரியுதா? ஒரே இடத்துல நிற்குது பாருங்க. எதிர்காத்து செம்மையா இருக்குங்க. இங்கே பறக்க ட்ரை பண்ணுது. சரியான காத்து. ஐயோ, நம்ம பர்வதமலை வீடியோல முடிக்கும் போது நாம சொல்லியிருப்போம், சிவனோட அருள் இருந்தா பர்வதமலையை பார்த்த போல சதுரகிரியையும் வெள்ளையங்கிரியையும் கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட சதுரகிரியும் பர்வதமலையும் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அதோட வெள்ளையங்கிரி கொடுப்பனை இப்பதான் நமக்கு கிடைச்சிது. மக்கள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நான் இப்பதான் 7th மலையில இருந்து கீழே இறங்கினேன். சொல்லிட்டு பாம்பாத்தி சித்தர்கிட்டவே போயிட்டாரு. அந்த இடத்தையே லாஸ்ட் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ட்ரெயின் பிடிக்கணும், அதனால அவர் அவசரமா போறாரு. நானும் கிளம்ப சொல்லிட்டேன். என் கூட ஒரு பையன் வந்திருப்பான் கைஸ். இந்த 7th மலை ஃபுல்லா அவன் தான் என் கூட டிராவல் பண்ணான்.
அந்த பையனுக்கு நான் தேங்க்ஸ் கூட சொல்லல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தவொடனே அவனும் பார்த்துட்டு அவங்க கூட திரும்பி மலை ஏறவே போயிட்டான். 7th மலையை மறுபடியும் ஏறுறாங்க. பரவாயில்ல, இந்த வீடியோ மூலமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, அதனால அந்த தம்பிக்கு என்னோட தேங்க்ஸ். கீழே இறங்கிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆக போகிறேன்னு தெரியல. மேலே ஸ்டேவா இல்லை ரீச்சா என்னன்னு பார்க்கணும். இருட்ட ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் டார்ச் லைட் துணையோட தான் இறங்க முடியும். ஸோ போயிட்டுருப்போம். மலை ஏற போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயங்களில் குடிநீர், ஸ்நாக்ஸு, நட்ஸு, சாக்லேட்ஸு, பழங்க, டார்ச் லைட், தங்குற பிளான்ல எதனா வந்தீங்கன்னா குளிருக்கு தேவையான ஸ்வெட்டரு, பெட்ஷீட்டு, இது போல் ஐட்டம்லாம் எடுத்துக்கோங்க. மேலே ஏறும்போது சில்லறையா காசு எடுத்துட்டு போங்க. ஏன்னா சிக்னல் பிரச்சனை இருக்கும், ஜிபே ஒர்க் ஆகாது. தண்ணி பாட்டிலுங்கெல்லாம் கடைகளில் கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு கடையில் ஒரு விதமாக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு தேவையானதை இங்கேயே எடுத்துக்கோங்க. நம்மளை போல பக்தர்களை நம்பி தான் இந்த கடைங்களுமே ஓப்பன் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓவர் வெயிட்டாக பேக் பேக் எடுத்துக்காதீங்க, ரொம்பவே சிரமமாக போயிடும். நான் அனுபவப்பட்டேன், அதனால சொல்கிறேன். ஒரு 15-16 மணி நேரத்துக்கு கழிச்சு உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா மலை ஏறுற இடத்துல கூட்டம் நெரிசல் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. நான் போனது சிவராத்திரிக்கு கரெக்டாக முன்னாடி நாள். கூட்டம் இல்லாதப்போ தான் நான் ஏறினேன். ஆனால் நான் இறங்கி வரும்போது எனக்கு இறங்குறதுக்கே வழி இல்லாமல் அவ்வளவு பேர் மேலே ஏறிட்டு இருந்தாங்க. ரிட்டர்ன் போக வேண்டிய டார்கெட் டைமோட வராதீங்க. இருட்டில் கீழே இறங்க ஒரு தயக்கமோ பயமோ இருந்தாலுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் கூட நானும் போய் இணைத்துக்கிட்டேன். அவங்க கூட தான் பாதி மலை கீழே இறங்கியிருப்பேன். போயிட்டு இருக்கு. இங்க குறுக்க வந்துச்சு, நம்ம எல்லாம் வரவோ. வெள்ளை பிள்ளையார் கோயில வந்து அடையறதுக்கு முன்னாடி இந்த கட்டுவிரியன் பாம்பை பார்த்தேன். எனக்கு முன்னே பின்னையும் யாருமே இல்லை. நான் டார்ச்சோட துணையோட வந்ததுனால இந்த பாம்பு என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. வேற யாரும் டார்ச் இல்லாம வந்து மிதிச்சிட போறாங்க அப்படின்றதுக்காக இதை தள்ளி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் வந்தாங்க. அப்பதான் எனக்கும் தெரியும் இது கட்டுவிரியன் அப்படின்னு. டார்ச் லைட் துணை இல்லாம நிறைய பேர் வெறும் பாதத்துல நடந்து வராங்க. அவங்க யாருன்னா இதால கடிபட்டுட்டா சங்கடமா போயிருக்கும். இப்போ பாம்போட வீரியம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்ம கட்டு வீரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக விதமான ஒரு விஷ வாயு. அது வந்து அந்த விஷம் கடிச்சதுமே என்னன்னா ரத்த நாளங்களை உடனே நிப்பாட்டிடும். அது நிப்பாட்டும் போதுதான் அதுக்கு கிளாட் ஆக ஆமா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரத்தம் வந்து நம்மளுக்கு நார்மலா பாஞ்சுக்கிட்டு இருக்கிறத போய் சிதற வச்சிரும். அது வந்து ஒரு வழியா போகாது, சிதற வச்சிரும். அதனாலதான் விரிய பாம்பு கடிச்சதுமே விதி முடிஞ்சுன்னு சொல்றாங்க. நல்ல பாம்புல ஒரு குறிப்பிட்ட டைம்ல கொண்டு போனோம்னா காப்பாத்திடலாம். அதுக்கு வந்து விஷயத்தன்மை வந்து கம்மி தான். நம்ம அதை தலைக்கு ஏற அந்த ரத்த நாணங்களை போகும்போது மெதுவா தான் போகுது. நம்ம பதட்டங்கள் இதை அடையாம நார்மலா கொண்டு போகும். ஆனா 4 பாம்புக்கும் இது விஷத்துக்கு மருந்து இருக்கு. விஷத்துக்கு மருந்து இருக்கு. எனக்கு எல்லாத்துக்குமே விஷத்துக்கு மருந்து இருக்கு. ஆனா குறிப்பிட்ட டயத்துல கொண்டு போயிடணும். ஓகே, அப்பதான் நம்ம கொண்டு போய் அதை காப்பாற்றணும். இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலா இது வந்து எங்களுக்கு சார் வந்து கத்து கொடுத்து, எங்களுக்கு நீங்க ரெஸ்கியூ ஆபரேஷன் மாதிரி இருக்கிறதுல சொல்லி கொடுப்பாங்க. இது எப்படி காப்பாத்துறது, இப்ப தீயில இருந்து ஒருத்தர் மாரடைப்புல இருந்து தண்ணியில விழுந்தா எப்படி காப்பாத்துறது, பாம்பு கடிச்சா எப்படி காப்பாத்துறது, ஒரு மிருகம் நம்மளை அட்டாக் பண்ண வருதுன்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் எல்லாமே சொல்லி அப்படி சொல்லி கொடுக்கும்போது பழைய கேட்டது. இது நல்ல விஷயம் தான். இது வந்து நம்ம கிராமத்துல வளர்ந்தவங்க, நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி என்ன பண்ணணும்னு. ஆனா அதை வந்து நம்ம மேற்கொண்டு கத்துக்கிற போது நம்மளுக்கு திறமை வந்து வளர்ந்துக்கிறோம். பதட்டப்படாம. இப்ப நம்ம கிராமத்துல என்ன வளர்ந்தாலும் பாம்புமே ஓடி போய் அடிக்கத்தான் போகும். அப்ப என்ன பண்றோம்னா, இந்த பாடங்களை படிக்கும் போது அதை எப்படி கையாளலாம், என்ன பண்ணலாம், அதை தவிர்த்து ஒதுங்கி போனோம்னா போயிடலாம் அப்படின்றதுதான். ஆமா, அதுதான் நம்ம கத்துக்கிறது. அதுக்குதான் பள்ளிக்கூடம்ன்றது. அதுக்குதான் அதை கத்துக்கிற போதுதான் அந்த பாடத்தோட அருமை தெரியுது. இல்ல நம்ம ஆடு புக்காவே படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன படிக்கணும்னு அர்த்தமா இல்ல. ஸ்கூலுக்கு போகணும், ஆமா, பரிச்சு எழுதணும். அப்பதான் ஸ்கூல்ல நல்ல மதிப்பெண் வாங்கி பெரிய ஆளாக முடியும். நம்ம வார்டுக்கு பேப்பரவே வாங்கி வெளியில உட்காந்து படிச்சுக்கிட்டு நான் படிச்சுட்டு நிறைய சொல்ல முடியாது. ஓகே சார், சிறப்பு. உங்க பேரை சொல்லவே இல்லையா? சிலம்பரசன், மதுரை சிலம்பரசன். ஓகே, மதுரை சிம்புவா? ஆமா, நம்ம ஐடியில இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் அதான் மதுரை சிம்பு தான். மதுரை சிம்பு. சரி, நான் போய் தேடுறேன். ஓகே, கண்டிப்பா பாருங்க. சரி, 12 மணிக்கு முடிச்சுட்டாங்க. கீழே வந்தாச்சு. சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த வெள்ளையங்கிரி பயணம் என் வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். ஆனால் இந்த அனுபவத்தை இன்னும் ஸ்பெஷலாக்குனது 2 மனசுங்க. இவங்க 2 பேரும் யார் எவங்கன்னு முன்ன பின்ன எனக்கு தெரியாது. வெள்ளையங்கிரியில தான் எனக்கு அறிமுகமானாங்க.
வயசுல சின்னவங்களா இருந்தாலுமே அவங்களோட மனசு தான் முக்கியம். இந்த வீடியோ மூலமா என் மனசார அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க 2 பேருமே எனக்கு லைஃப்ல பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஹரிகிருஷ்ணன், சிலம்பரசன், உங்களை பார்த்தது என் பாக்கியம். உங்களை தெரிஞ்சதுல ரொம்பவே பெருமை. இந்த வெள்ளையங்கிரி பயணத்தை என் வாழ்க்கையில மிகச்சிறந்த பயணமா மாத்தினதுக்கு என் மனசார நன்றிகளை சொல்லிக்கிறேன். மனிதத்தன்மை இன்னும் உயிரோட இருக்கு, அன்பும் கருணையும் இன்னும் இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க 2 பேரும் இந்த வெள்ளையங்கிரி பயணத்துல எனக்கு உணர்த்துனீங்க. இன்னும் நிறைய பேர் இந்த பயணத்துல நான் மேல வரைக்கும் வந்து சாமியை பார்த்ததுல ரொம்பவே மகிழ்ந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே கூட என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மலையேற்றத்துல என் உடம்பு சோர்ந்து போன நேரத்துல மனசும் தளர்ந்து போச்சு. அந்த மாதிரி டைம்ல அவங்க எனக்கு கொடுத்த ஊக்கம், அவங்க காட்டின அன்பு வார்த்தையால சொல்ல முடியாது. அவங்க எனக்கு உதவி செஞ்ச விதம் என் மனசை ரொம்பவே நெகிழ வச்சிடுச்சு. அவங்கள நான் சந்திச்சது ரொம்ப பொன்னான தருணம். ஹரிகிருஷ்ணன், உங்கள் காண்டாக்ட் நம்பர் கூட நான் வாங்க முடியல. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டீங்க. இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் நம்பரை எனக்கு இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள். உங்களுக்கு கால் பண்ணி தேங்க்ஸாவது கண்டிப்பாக சொல்லணும். மொத்தத்தில் இந்த பயணம் வெறும் சாகச பயணம் மட்டும் இல்லை, இது ஒரு ஆன்மீக பயணம். நாமே தேடுற ஒரு பயணம், நம்மை புதுப்பிக்கும் பயணம். வெள்ளையங்கிரியின் மடியில் நம்ம தொலைத்து நம்மை நாமே கண்டறியும் ஒரு பயணம். வெள்ளையங்கிரி ஒரு மறக்க முடியாத அனுபவம். முதல்ல அடுத்த வருஷம் வர வேண்டாம், போதோண்டா இப்பவே அப்படின்னு தோணும். பின்னாடி திரும்பி வர சொல்லி தோணும். மீண்டும் வேற ஒரு நல்ல காணொலியில சந்திக்கலாம். Until then, it's a bye from How Rhythm Explore. ஓம் நம சிவாய. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்கள். இப்போ எனக்கு கொடுத்துட்ருக்க இந்த ஆதரவை கண்டினியூஸாக கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.